ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். எல்லா நாளுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது இல்லை, ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் டல் அடிச்சிடும். அது மாதிரி தான் இன்றைக்கி காலைல டீ போட்டு குடித்ததுலேருந்து ஒரு யோசனையே இல்லை என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் அப்படின்ட்டு. இருக்கிற காயில் கொஞ்சம் காயை எடுத்து வேக வச்சு பட்டாணி ராஜ்மா அதுக்கப்புறம் அவரைக்காலாம் வேக வச்சு எதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இன்றைக்கி சப்பாத்தி மட்டும் காலைல போட்டு வச்சுட்டேன். அவங்களுக்கு 2 சப்பாத்தி, மாமியாருக்கு 2 சப்பாத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு பால் சர்க்கரை போட்டு சாப்பிடுங்கன்னு கொடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. எங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு ஏதோ ஒரு பன்னீரெல்லாம் போட்டு ஒரு சப்ஜியும் பண்ணி வச்சாச்சு. நான் 3 நாளாக வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்துட்டு வருவாங்க ஒரு லேடி, அவங்க வரல, ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட்டாக வந்து ஒரு கேர்டேக்கர் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் ரெகுலராகவும் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு இன்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேர்டேக்கர் போட்டுருவா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் வர வரைக்கும் பார்த்துக்க மட்டுமே அப்படின்னு சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சு மாமியாருக்கு. இல்லை, எந்த கேர்டேக்கரும் போட வேண்டாம், நீ சமைச்சு வை, நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை நீ என்னை வந்து நீ பார்த்துக்க போதும், இல்லைனா நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு கஷ்டமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி கோப்பட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தி, இல்லை கேர்டேக்கர் எதுக்கோசரம் நான் போடுறேன், வேறு எதுக்கும் கிடையாது, ஏதாவது ஹெல்ப்புக்கு சின்ன சின்ன பேச்சு துணைக்கும் ஹெல்ப்புக்கும் மட்டும்தானே உங்களுக்கு இருப்பாங்க கூட, 6 மணிக்கு நாங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. சரி, அதனால் ஒன்றும் நான் காலையில் எதுவும் பேசாமல் வந்துட்டோம். நாங்கள் இவரோட ஜாபும் வந்துட்டு மீட்டிங் போவார், வெளியூர்லாம் போவார், அதனால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போடலான்னு நினச்சேன். அவங்களுக்கு ஒத்துக்கல. ஸோ இன்றைக்கி ஓகேன்னு வந்தாச்சு. லஞ்சுக்கு சாதமும் அவரைக்காய் போட்டு கூட்டு, ப்ளஸ் காலையில் தான் ஸ்வீட் கேட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு ஸ்வீட் இருந்தால் கொடுன்னு. இருக்குது, கேக் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூட்டுக்கு வந்து வேக வச்ச பருப்பு இருந்தது, அதை போட்டு பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு பாயசம் மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.